வணக்க நண்பர்களே, இந்த வீடியோல நம்ம என்ன தகவல் பார்க்க போறோம்னா, நடிகர் தனுஷ் அவர்கள் விவகாரத்தை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். என்ன தகவல், எதற்காக இந்த மாதிரி விவகாரத்து பெற்றிருக்காங்கன்னு வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பிள் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருவோம். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோல முழுமையாக பார்க்கலாம். குடும்பத்தாரின் சமரசம் தோல்வி, விவகாரத்துக்காக கோர்ட் படி ஏறிய தனுஷ் ஐஸ்வர்யா. வாங்க என்ன செய்தின்னு பார்க்கலாம். சமீப காலமாகவே சினிமா பிரபலங்களின் விவகாரத்து குறித்த செய்திகளை தான் அதிகரித்தே வருகிறது. தமிழ் சினிமா பொறுத்தவரை இமான், விஷ்ணு விஷால், பப்ளு என்ற பல பிரபலங்கள் விவகாரத்தை அறிவித்திருந்தாங்க. அந்த வகையில நடிகர் தனுஷ் அவர்கள் ஐஸ்வர்யா பிரிவு ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை ஏற்படுத்தியிருந்தது. தமிழ் சினிமா உள்ள முன்னணி நடிகர்கள் ஒருவராக நடிகர் தனுஷ் அவர்கள் திகழ்ந்து வருகிறார். துள்ளுவதே இளமை என்ற படத்தின் மூலம் தமிழ் திரையுலகில் அறிமுகமாகியிருந்தார் நடிகர் தனுஷ் அவர்கள். இதனைத் தொடர்ந்து இவர் பல வெற்றி படங்களையும் கொடுத்துள்ளார். அதிலும் சமீப காலமாக ஹாலிவுட், பாலிவுட் என்று கால் தடத்தை பதித்திருக்கிறார். இதனிடையே நடிகர் தனுஷ் அவர்கள் 2004ஆம் ஆண்டு சூப்பர் ஸ்டார் ரஜினியின் மூத்த மகளான ஐஸ்வர்யாவை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு யாத்ரா, லிங்கா என்ற 2 மகன்கள் உள்ளாங்க. இப்படி ஒரு நிலையில கடந்த 2022ஆம் ஆண்டு ஜனவரி 17ஆம் தேதி பிரிவதாக தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா இருவருமே தங்கள் சமூக வலைதள பக்கத்துல அறிவித்திருந்தாங்க. ரசிகர்களுக்கு மட்டுமில்லாமல் பிரபலங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. மேலும் தனுஷின் இந்த முடிவை தொடர்ந்து ரசிகர்கள் பலருமே பலவிதமான கருத்துக்களை போட்டு வந்தாங்க. இவர்களின் பிரிவுக்கு தனுஷ் இதுவரை சிக்கிய சர்ச்சைகள் காரணம் என்று கூறி வந்தாங்க. தனுஷ் ஐஸ்வர்யா இடையே கருத்து ஏற்பட்டதை அறிந்து ரஜினி, கமல் மற்றும் லதா இருவருக்குமே பேரதிர்ச்சியாக இருந்தது. தனுஷை சமரசம் செய்ய பல தடவை பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தாங்க. ஆனால் இந்த விஷயத்தில் தனுஷ், ஐஸ்வர்யா இருவருமே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்கவில்லை. இதனால் ரஜினி மேற்கொண்ட முயற்சிகள் எல்லாமே பயனளிக்காமல் போய்விட்டது என்று சினிமா வட்டாரத்துல கூறி வந்தாங்க. பிரியவதாக அறிவித்தாலும் தனுஷ், ஐஸ்வர்யா இருவருமே சட்டப்படி விவகாரத்து கோராமல் இருந்தாங்க. இந்த நிலையில தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா இருவருமே தங்களுடைய திருமண வாழ்க்கை முடித்துக் கொள்ளும் வகையில் பரஸ்பரம் விவகாரத்து கோரி சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளதாகவும் 2004ஆம் ஆண்டு நடைபெற்ற தங்களின் திருமணத்தை செல்லாது அறிவிக்க வேண்டும் என கோரியிருக்காங்க. இந்த மனு குறித்து விசாரணை விரைவில் வர இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. ஏற்கனவே ரஜினி இன்னொரு மகளான சௌந்தர்யாவுக்கு அஸ்வின் என்பவருடன் 2010ஆம் ஆண்டு திருமணம் நடைபெற்று அவர்கள் ஒரு மகன் பிறந்திருந்த நிலையில 2017ஆம் ஆண்டு விவகாரத்து பெற்றாங்க. இதனிடையே தொடர்ந்து 2019ஆம் ஆண்டு விசாகன் என்பவரை 2வது திருமணம் செய்து கொண்டாங்க சௌந்தர்யா என்பதும் குறிப்பிடத்தக்கது. இப்போ இதை பத்தி தான் சோசியல் மீடியாவில் பரபரப்பா பேசப்பட்டு வராங்க. நீங்க என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.